விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல முருகனோட ஸ்தலம் சொல்லக்கூடிய 6 படை வீட்டுல ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு உங்க பிரார்த்தனையை பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் அங்க போகக்கூடியவங்க போக முடியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முருகனுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த முருகன் வழிபாடு விருச்சிகராசி நேயர்களுக்கு நினைத்த விஷயத்த வந்து கைகூடி கொண்டு வந்து கொடுக்கும். அதை பத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துப்போம். ஓகேங்களா? அதுல எல்லாமே மெயின் தான். ஆத்மார்த்தமான நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஆத்மார்த்தமா எடுத்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரமா இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான தெய்வ விஷயங்களா இருந்தாலும் சரி நம்ம பண்ணினோம்னா தான் அதுக்கு உண்டான முன்னேற்றம்ங்கிறது உண்டு. ஜோசியர் சொல்றாரு, கரடியா கத்துறாரு, விடுங்க சார், அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போவார் சார், அவருக்கு என்ன சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் லீவ் த கான்செப்ட். அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன் இந்த 2026 வந்து நிறைய ராசியினருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நான் சொல்லறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா குரு வந்து உச்சத்துல வர்றாரு கடகத்துக்கு. அப்படிங்கும் போது அதை தவிர ஆதிசார குரு பயிற்சி இதை வச்சுதான் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயர்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், தெரியாத விஷயமா இருக்கட்டும், அவசரப்படாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணும்போது இந்த 2026 உங்களுக்கு அது ஒரு பெரிய இலக்கை அடையறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிச்சயமா அமையும். ஓகேங்களா? அதுவும் மெயினா வந்து கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க, பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போடக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. அதை மாத்திரம் பார்த்துங்கோ. அதோ கவர்மெண்ட்ஸ்ல இருக்கு, கவர்மெண்ட் போத் வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க இருக்கிறவங்க கூட உங்க ஃபைலை வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் 1க்கு 2 தடவை பார்த்து நிதானமா கவனமா பண்ணுங்க. வேற எதுவுமே இல்லை, பயப்பட வேண்டாம், வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், பிரைவேட் கன்சர்னா இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஓகேங்களா, கலைத்துறையில இருக்கிறவங்களாகட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.